கோவிலில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவன் கோயில்களில் சண்டிகேஸ்வரர் சிவ சிந்தனையில் இருப்பவர். எனவே அவர் முன் நின்று கைத்தட்டுவது, சொடுக்கு போடுவது கூடாது. அவர் மீது நூலினை போடுவதும் விபூதி குங்குமத்தை போடுவதும் கூடாது. சிலர் இப்படியெல்லாம் கூட செய்கின்றனர். விபூதி மற்றும் சந்தன அபிஷேகம் தவிர சுவாமிக்கு இதர திருமஞ்சனம் ஆகும்போது பார்க்கக்கூடாது. கோவிலின் உள்ளேயோ மதில் சுவர்களிலோ எச்சில் துப்புதல் கூடாது. அது மகா பாவம். இறைவனுக்கு நெய்வேத்தியமாகும் போது பார்க்கக்கூடாது. குறிப்பாக சிவன் கோயில்களில் சுவாமிக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது. கோபுரம், கொடிமரம், பலிபீடம் மற்றும் விக்கிரகம் ஆகியவற்றின் நிழலை மிதிக்கக்கூடாது. வீட்டில் தினமும் செய்யும் வழிபாட்டை செய்யாமல் நிறுத்திவிட்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது. அதனால் பிரயோஜனம் இல்லை. பிரகாரங்களை வலம் வரும் சமயத்தில் தவறுதலாக கூட இறைவனுக்கு சாத்தப்பட்ட திருநீறு, வில்வம் மற்றும் மலர்களை மிதித்துவிடக்கூடாது. ஈர உடையுடனோ அல்லது தூய்மை குறைவான உடையுடனோ கோவிலுக்கு செல்லக்கூடாது. சுவாமி சிலைகளை தொட்டு வணங்கக்கூடாது. கோவிலில் உள்ள விளக்குகளை கையால் தூண்டவோ, தூண்டிய கையில் உள்ள எண்ணெய் கரையை சுவரில் துடைக்கவோ கூடாது. கோவிலுக்குள் யார் காலிலும் விழுந்து வணங்கக்கூடாது. காரணம், அங்கு இறைவன் ஒருவரே மகா பெரியவர். பொழுதுபோக்காக ஒருபோதும் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது. ஆலயத்தில் தெய்வ சந்நிதியில் திரை போட்ட பிறகு பிரதட்சணம் செய்யக்கூடாது. அதே போல ஆலய சந்நிதி பூட்டி இருக்கும் சமயத்திலும் பிரதட்சணம் செய்யாதீர்கள். மூலவருக்கு தீபாராதனை நடக்கும்போது கண்ணை மூடி வணங்காதீர்கள். இறைவனை கண்குளிர தரிசித்து வழிபடுங்கள். காலையில் விஷ்ணுவையும் மாலையில் சிவபெருமானையும் வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும். பொதுவாக கோவில்களில் சன்னதிக்கு பின்புறம் அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் தவறு. அதை செய்யாதீர்கள். கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே வெளியே அமர்ந்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு காசை தானமாக வழங்குங்கள். அப்படியாக தானம் செய்த பலனுடன் இறைவனை சென்று பார்ப்பது விசேஷம். மாறாக கோயிலிலிருந்து வெளியே வரும்போது தானம் செய்யாதீர்கள். ஆலயத்தின் பிரதான வாசலை தவிர மற்ற வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே செல்லக்கூடாது. அது தவறு. கோவில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது தெய்வத்தை வணங்கக்கூடாது. இருசக்கர வாகனங்களில் மற்றும் காரில் பயணம் செய்யும் போது வண்டியிலிருந்து இறங்கி கோவிலுக்கு உள்ளே செல்லாமல் வெளியே இருந்து பெயருக்கு தெய்வத்தை கும்பிடுவது உகந்ததல்ல. இப்படியாக கோவிலுக்கு செல்லும் சமயங்களில் இதையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.